1000 நாட்களை கடந்த போராட்டம். பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமதே என்று நடிகர் விஜய் பதிவிட்டுள்ளார். சென்னை அருகே பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக பொதுமக்கள் நடத்தி வர போராட்டம் 1000 நாட்களை கடந்துள்ள நிலையில் 1000 நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்துக்குரிய பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமதே என்று தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய பரந்தூர் விமான நிலையத்திற்கு அப்பகுதி கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தியும் வருகிறார்கள். இந்த போராட்டம் 1001வது நாளாக இன்று நீடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்திற்கு ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் நடிகர் விஜய் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்திருந்தார். தற்பொழுது தம்முடைய எக்ஸ் பக்கத்தில் மண்ணுரிமைக்காக வாழ்வுரிமைக்காக 1000 நாட்களை கடந்து அறப்போராட்டம் நடத்தி வரும் என் பாசத்துக்குரிய பரந்தூர் மக்களே நம்பிக்கையோடு இருங்கள், நாளை நமதே என்றும் பதிவிட்டுள்ளார். சென்னை மீனம்பாக்கத்தில் தற்பொழுது சர்வதேச விமான நிலையம் இயங்கி வருகிறது. இதன் இரண்டாவது பகுதியாக புதிய சர்வதேச விமான நிலையம் அமைக்க பரந்தூர் பகுதி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் சுமார் 5000 ஏக்கர் விலை நிலம் கையகப்படுத்தப்பட்டு 1000த்திற்கும் அதிகமான பொதுமக்கள் அந்த வாழ்விடங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டு பரந்தூர் விமான நிலைய திட்டம் அமல்படுத்தப்படவும் இருக்கிறது. பரந்தூர் விமான நிலையம் அமைப்பதில் மத்திய மாநில அரசுகள் உறுதியாக உள்ளன. இதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொண்டுள்ளன. ஆனால் பரந்தூர் பகுதி பொதுமக்களோ இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்க்கின்றனர். பரந்தூர் பகுதி விளைநிலங்களை பாதுகாக்கவும் வாழ்விடங்களை காப்பாற்றவும் தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டம் ஏப்ரல் 20ஆம் தேதி நேற்று 1000வது நாளை எட்டியது. இதனை முன்னிட்டு நடிகர் விஜய் இன்று பரந்தூர் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். முன்னதாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், பூ உலகின் நண்பர்கள் அமைப்பினரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவையும் தெரிவித்துள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.